நிறைய பேர் வந்து இந்த ஷூஸ் யூஸ் பண்ணுறீங்க. அதில கொஞ்சம் க்ளீனாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் காற்று புகாத காலணிகளை ஷூஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, கொஞ்சம் க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தினம்தோறும் கால் உறைகளை மாற்றும் பழக்கம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும். ஸோ இதனால தான் அதிகமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. உங்கள் கால் நகங்களில் பிரச்சனை ஏற்படவோ, கால் ஆணி ஏற்படவோ, கால்களில் வெடிப்பு ஏற்படவோ இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தைலம், சிரட்டை தைலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிரட்டை தைலம் வாங்கிக்கோங்க. கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் டாட் டாட்டாக அது வந்து டெய்லி 2-3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, கால் பாதம், கால் ஆணி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இஞ்சி சாறு, பூண்டு சாறு 2ம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, கால் ஆணி அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால் ஆணி தொந்தரவுகள் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும்.